Good morning, my dear students. Welcome to social video. In this video we are going to see lesson 1 in civics, equality. So my dear students, what is equality? Equality na என்னமா? Just equal அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மீனிங் தான் ஈக்குவாலிட்டி. அப்படின்னா எல்லாருமே சமமானவர்கள் தான், சமத்துவம். யாருமே யாருக்குமே அடிமை கிடையாது, எல்லாருமே ஈக்குவல், அந்த மாதிரி சொல்கிறது தான் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேச்சர் ஹேஸ் மேட் அன் unequal in color, height, talent, physical strength, etc. And the nature inequalities can never be rectified. பொதுவாக மனுஷங்க எல்லாருமே நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க கலராக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹைட் கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த இன்இக்வாலிட்டிஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஈவன் ஒரு ட்வின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்குள்ள எந்த ஒரு குவாலிட்டிஸுமே சிமிலராக இருக்காது. அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் இருக்கும். ஸோ மேன் மேட் இன்இக்வாலிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜ், எக்கனாமி எக்ஸட்ரா. ஆனால் மனுஷங்க வந்து இந்த பாகுபாடு எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட கேஸ்ட்டு, ரிலீஜன், அவங்க பேசுகிற லாங்குவேஜை வச்சு, இல்லை ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு, மணி எவ்வளோ வச்சுருக்காங்க அதை வச்சு அவங்க வந்து இன்னும் இது பார்க்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஹியூமனோட கெப்பாசிட்டி, அவங்களோட எபிலிட்டியை வந்து தப்பாக யோசிக்கக்கூடாது. ஒருத்தவங்களால் செய்ய முடியல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாருமே காமன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து வெளியே கொண்டு வரணும். So, what is equality? Equality is ensuring individuals or groups that are not treated differently or less favorably on the basis of specific protected characteristics, including areas of race, gender, disability, religion or belief, sexual orientation and age. ஓகே, இப்போ நம்ம பாகுபாடெல்லாம் எங்கெங்கே பார்க்குறாங்க அப்படின்னா, வந்து ஆண் பெண். ஸோ ஆம்பளைங்க சில வேலைகள் பார்க்கணும், பொம்பளை பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் வச்சு நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதேமாதிரி டிசபிலிட்டி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களால இது செய்ய முடியாதுன்னுலாம் நிறைய பேர் வந்து அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வயசு வித்தியாசம், வயசானவங்க இதை பண்ண முடியாதுன்னு யாரையும் தாழ்த்தி பேசக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் பிலீஃப், மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. எங்கள் மதத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது. அக்கார்டிங் டு த ப்ரொஃபஸர் லாஸ்கி, ஈக்குவாலிட்டி does not mean identity of treatment, the sameness of reward. It means, first of all absence of social privilege. On the second, it means the adequate opportunities are laid upon to all. So first of all, இந்த ப்ரொஃபஸர் லாஸ்கியோட தாட் படி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். நம்ம மனுஷங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஜஸ்ட்டு ஒரு நேச்சரான ஹேபிட் தான். ஸோ அதை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லோரையும் ஈக்குவலாக எப்படி பார்க்கணும், ஈக்குவலாக பார்க்குறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியல் தட் ஹாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் கைடட் ஹியூமன் சொசைட்டி ஃபார் மெனி சென்ச்சுரிஸ். ஸோ நம்ம எல்லாருமே சமமாக பார்க்கும்போது தான் நம்மளோட மாரல் வேல்யூஸ், பொலிட்டிக்கல் ஐடியால்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓவரால் கேஸ்ட், கலர், ஜெண்டர், ஸோ நேஷ்னாலிட்டி, இதை வச்சு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிற தாட்டை வந்து நம்ம கொண்டு வரணும். So that's why the democratic ideals such as liberty, equality, etc. are meaningful and effective only when they are implemented with justice. Okay, next we are going to see about the kinds of equality. First of all, social equality. Social equality means that all citizens are entitled to enjoy equal status in society. So social equality இருக்கணும். நம்மளோட சொசைட்டியில் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற தாட் வந்து எல்லாருக்குமே வரணும். ஸோ இப்போ நம்ம ஊரில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு ஈக்குவல் தான், நீங்கள் பெருசு நான் பெருசு அப்படின்ற ஒரு தாட் வந்து யாருக்குமே வரக்கூடாது. நெக்ஸ்ட், there should not be any discrimination of caste, creed, color and race. All should have equal opportunity to develop their personality and to complete goals. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து யார்கிட்டையும் கேஸ்ட்லையோ, இல்லை நீங்கள் கலராக இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, கருப்பாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பிஹேவ் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிற பிக்சர்
உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தவங்க ஷார்ட்டாக இருக்காங்க, வயசாக இருக்காங்க, ஒருத்தவங்க லீனாக இருக்காங்க, ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க, ஒருத்தவங்களால நடக்க முடியல அப்படின்னு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். ஆல் ஆர் சேம் இன் த சொசைட்டி அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஈக்குவாலிட்டி, சிவில் ஈக்குவாலிட்டி. சிவில் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பை ஆல் சிட்டிசன். ஸோ சிட்டிசன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்தியாவில் வாழ்கிற எல்லாருமே இந்தியாவோட சிட்டிசன்ஸ், நம்ம இந்தியாவில் வாழ்கிற மக்கள். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே சிவில் ஈக்குவாலிட்டி வந்து இருக்குது. தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர், த ரிச் ஆர் புவர், த கேஸ்ட் ஆர் க்ரீட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், காசு இருக்கிறவங்க ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்க இன்னொரு மாதிரி. ஸோ கேஸ்ட் வச்சு இன்ஃபீரியர் சுப்பீரியர் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்ஸும் ரொம்ப நம்ம மனசில் வந்து வரக்கூடாது. ஈக்குவல் ரைட்ஸ் ஷுட் பி ஏபிள் டு ஆல் பர்சன்ஸ் அண்ட் நோபடி ஷுட் பி டினைட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் எனி ரைட்ஸ். ஸோ எல்லாருமே ஒரே நாட்டில் தான் வாழ்கிறோம், எல்லாருமே இந்தியாவில் தான் வாழ்கிறோம். ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் த சேம் ரைட்ஸ் டு லிவ். ஓகே. So rule of law is enforced in England, and in the eyes of law all are equal and equal treatment is given to all by the rule of law. In India the same rule of law is followed. இங்கிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு லா இருக்குது. ஸோ அதே மாதிரி லா நம்ம இந்தியாவிலையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். Next we are going to see political equality. All the democratic countries including India have guaranteed the political rights to all citizens. ஸோ இந்தியாவில் வாழ்கிற எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ரைட்ஸும் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எல்லாருக்குமே ஈக்குவல் தான். எவ்ரி ஒன் have the same rights. We all have the right to vote, right to hold public office, right to criticize the government. ஸோ நம்மளுக்கு ஓட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது, அண்ட் ஆல்சோ ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்போஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஸோ பாலிட்டிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து பாலிட்டிக்ஸ்லாம் போக மாட்டோம், நம்மளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரசியல் அப்படின்னாலே அதெல்லாம் இப்போ யார் போவாங்க அப்படின்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரைட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம அதை தட்டி கேட்கணும். அதில் தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம அதை தட்டி கேட்கணும். இல்லை அதில் எல்லோரும் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ we have all the rights to ask the government what is happening. நம்ம கவர்மெண்ட்டை நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு லீடர்கிட்ட என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு we all have the rights. In India, voting right is given to all the citizens who has attained 18 years. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே voting rights வந்து இருக்குது. India is the first country to give right to vote women from the very first general election held in the year 1952. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நடந்த ஜென்ரல் எலெக்ஷன் வந்து 1952லேயே நம்மளுக்கு, அதாவது உமனுக்கு வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்து இந்தியா கொடுத்தது. ஸோ ஆஃப்டர் இந்தியா 1971 தான் சுவிட்சர்லாண்டில் உமன் வந்து ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடச்சிது. ஸோ எனி பர்சன் ஹூ ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 25 years கேன் கான்டெஸ்ட் இன் த எலெக்ஷன் இன் இந்தியா. ஸோ ஒரு பொண்ணு வந்து 25 years முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரைட், அண்ட் த பீப்புள் கேன் எக்ஸ்பிரஸ் their resentment த்ரூ டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கொஸ்டின்ஸ் பண்ணலாம், என்ன நடக்குது, அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. த வேல்யூ ஆஃப் த vote ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் வேல்யூ ஆஃப் vote ஆஃப் அ காமன் மேன் இன் ஜெனரல் எலெக்ஷன் இஸ் சேம், விச் டினோட்ஸ் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஓட் பண்ணாலும் ஒரு காமன் மேன் ஓட் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல தான் இதை பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So next we are going to see gender equality. All human beings, both men and women, are free to develop their personal abilities and make choices without any limitations. So women and men, கேர்ள்ஸ், இது ஆப்வியஸ்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உமன் பொண்ணுங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, பொண்ணுங்க இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, பசங்க எதுனாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்ஷாலிட்டி யார் மனசுலேயும் வரக்கூடாது. ஸோ பசங்களுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பசங்க இப்படி தான் வளரணும், அவங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கணும். பொண்ணுங்களை விட பசங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கணும். பொண்ணுங்களும் அதுக்கு ஈக்குவலாக ஒழுக்கமாக வளரணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கணும், பசங்களும் நீட்டாக இருக்கணும், பசங்க யாரையும் டீஸ் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸை டீஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும். ஸோ போத் men and women should have their limitations. ஸோ யாருக்கு யாரும்
குறைஞ்சவங்க கிடையாது. பசங்க வந்து பசங்களால் பண்ண முடியாத விஷயங்கள் கூட பொண்ணுங்க பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப பொண்ணுங்க யாருக்கும் குறைஞ்சவங்களும் கிடையாது. பசங்க வந்து மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். பொண்ணுங்க வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஸோ போத் men and women should not give up their rights. They should treated equally. அவங்க 2 பேருமே சமம் தான். யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. It does not mean that women and men have to become the same, but the rights, responsibilities and opportunities will not depend on whether they are born male or female. ஸோ பையனும் பொண்ணும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி they have their rights. அவங்களுக்குன்ற ரைட்ஸ், அவங்களுக்குன்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். ஸோ 2 பேருமே ஒன்று அப்படிங்கிற தாட் எல்லா மனசுலேயும் வரணும். ஸோ women have the right to participate in the economic sphere and make important decisions. Women with their talent and hard work have proved that their ability is not less than man in any aspect. Nowadays, women are successfully working in many fields like border security force, Indian Air Force, etc. For the uplift of women, 50% reservations have been given for women in local bodies. ஸோ இப்போலாம் பார்த்தோம்னா நிறைய உமன்ஸ் வந்து பிஸ்னஸ் உமன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி உமன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் லைக் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஆர்மியில் இருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க, மிலிட்ரியில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உமனோட வளர்ச்சிக்காக தான். So UNICEF says gender equality means that women and men and girls and boys enjoy the same rights, resources, opportunities and protections. ஸோ யூனிசெஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது உமன் மென், அதாவது ஆம்பளைங்க பொம்பளைங்க இல்லை கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ஈக்குவல். அவங்களோட ரிசோர்ஸ், ரைட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. So that it does not require that girls and boys or women and men be the same or that they be treated exactly alike. அதுக்காக ஆம்பளைங்களும் பெண்களும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே வந்து ஒன்று அப்படின்னு சொல்ல வரல. அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம், 2 பேரும் ட்ரீட் பண்ணுற விதம் வந்து ஷுட் பி சேம். As of 2017, gender equality is the 5th of 17 sustainable development goals of the United Nations. ஸோ 2017 பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு 17 கோல்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த கோல்ஸில் 5th கோல் என்னவா இருந்தது அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். யாரையுமே நம்ம குறைவாக இட போடக்கூடாது அப்படிங்கிறது, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேம் அப்படிங்கிற ஒரு கோல் யுனைடெட் நேஷன்ஸில் 2017 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் டிக்னிட்டி. டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ டிக்னிட்டி அப்படின்னா சுயமரியாதை. ஹியூமன் டிக்னிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரைட் ஃப்ரம் விச் ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிரைவ். ஸோ ஒருத்தங்களை வந்து மதிக்கணும், சுயமரியாதை இருக்கணும். ஸோ ஹியூமன் ரைட்ஸில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ரைட்ஸ் இது தான். டிக்னிட்டி இஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானரபிள், நோபல் அண்ட் எக்ஸலண்ட். ஸோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு ரொம்ப மரியாதையை கொடுக்கும், அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒழுக்கத்தையும் கொடுக்கும். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஷுட் பி ரெகார்டட் அஸ் அ வெரி வேல்யூபிள் மெம்பர் ஆஃப் த கம்யூனிட்டி. ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சொசைட்டியில் ஒரு வேல்யூபிள் மெம்பர்ஸ் தான், அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன். ஸோ ஆல் தி இண்டிவிஜுவல் ஷுட் ஹேவ் த சிமிலர் சான்சஸ் டு ரிசைவ் எஜுகேஷன். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் கிடைக்குது. இப்போ வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்குமே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. they should have similar opportunities to develop their personality. அதே மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அழகுன்னு கிடையாது, உள்ள நம்மளோட கேரக்டர்ஸ். வி நீட் ஈக்குவாலிட்டி டு கெட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இன் த சொசைட்டி அண்ட் ஆல்சோ இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு வி ஆல் ஹாவ் த ஈக்குவல் ரைட்ஸ். இஃப் வி ட்ரீட் ஈக்குவாலிட்டி வி கேன் ஏர்ன் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. இப்போ நம்ம வந்து எல்லாரையுமே சமமாக மதித்தோம்னா நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, நம்மளுக்கு அந்த டிக்னிட்டியை திருப்பி தருவாங்க. Equality in Indian Constitution. Almost the constitution of all the countries in the world have guaranteed equality. So இந்தியான்னு கிடையாது, வேர்ல்டுலேயே எல்லா கண்ட்ரீஸுமே ஈக்குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க, எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வந்திருக்காங்க. லைக்வைஸ் the Constitution of India has also guaranteed equality to all citizens by providing articles from 14 to 18. இந்தியாவிலையும் பார்த்தோம்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் தான். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 14 guarantees to all the people equality பிஃபோர் லா. ஸோ சட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே, எல்லா மக்களும் ஒருத்தங்க தான், எல்லாருமே சமம்.
Article 15 deals with the prohibition of discrimination, and Article 16 provides equality of opportunity in matters relating to public employment. Article 17 abolishes the practice of untouchability. Article 18 abolishes the titles conferred to citizen. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸுமே பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து குறைவாக நினைக்கக்கூடாது, யாரையுமே வந்து இந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமை இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஆர்டிகல்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. Equality before law and equal protection of law have been further strengthened in the Indian Constitution under Article 21. அதே மாதிரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நம்ம லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா Article 21 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. We can promote equality by treating all fairly, treating an inclusive culture, ensuring equal access to opportunities, enabling to develop full potential, making laws and policies and education. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமமாக இருக்கிறதுக்கு எல்லாருமே ஒன்றா பார்க்கணும். எந்த ஒரு யாரையுமே தப்பாக நினைக்கக்கூடாது, யாரையுமே குறைவாக நினைக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலாக ஒன்றா படிக்கணும், எல்லாருமே ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ எல்லாமே நம்மளே வந்து மாற்றிக்கிட்டாலே போதும், எல்லாருமே மாறிடுவாங்க. நம்மளை சமமாக நடத்தினா, நம்ம கூட இருக்கிறவங்கள சமமாக நடத்தினா எல்லாரையும் சமமாக நடத்துவாங்க. Okay, the last conclusion. India is the largest democratic country in the world. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி. எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு தாட்டும், ஜஸ்டிஸ்னால் தெரியும்லமா, நியாயமாக இருக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லர்ஸ். டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு 2 பில்லர்ஸ். ஜஸ்டிஸ் கேன் பி அச்சீவ்ட் வென் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம வந்து எல்லாருமே சமம்னு நினச்சாலே போதும், நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கும். Equality is so important because it preserves the dignity of an individual. ஸோ ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு லெசனே வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லோரும் சமம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு எல்லாருமே சமம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க. அதனால தான் அது ஒரு லெசனாகவே கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ரைட்ஸும் கூட எல்லாருக்குமே. ஈக்குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஃபார் த சொசைட்டி டு ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒரு சொசைட்டி வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்க கூடயும், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து எல்லார் கூடயும் சமமாக இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்கூல் லைஃப், உங்கள் கிளாஸ்லேருந்து நீங்கள் அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸில் இப்போ ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் 20 பேருமே ஒன்று தான். ஸோ அந்த தாட்டை நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு தாட் வந்து மைண்டில் வந்துடும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், hope you all understand this lesson. See you all in next video ma. Thank you.